ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேதிஸ் தமிழ் கிச்சன். ரேதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக் பண்ணி அது மேலே எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பர்த்டே கேக் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கேக் செய்ய ஃபஸ்ட்டு ஃப்ளேர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை சலிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் முட்டை எடுத்துக்கோங்க. 4 முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையை பீட் பண்ணிடலாம். முட்டை நல்லா பீட் பண்ண பிறகு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ சுகரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையும் சுகரும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வெஜிடபிள் ஆயில். இப்போது இன்னொரு டைப் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டேன். கலர் பாருங்கள், லைட் எல்லோ கலரில் இருக்குது. இந்த கலரில் இருக்கணும். அடுத்ததாக நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க ஃப்ளார் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மொத்தமாக போட்டுட்டோமா கட்டி ஆகிடும். ஃப்ளார் சேர்த்துட்டு பிளெண்டரை யூஸ் பண்ணக்கூடாது. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். அடுத்ததாக நம்ம கேக் மோல்டில் சேர்த்துக்கலாம். நான் பட்டரை அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் உள்ளே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/2 kg கேக் வரும். நம்ம 1 kg கேக் செய்யும் போது 1/2 kg கேக் மோல்டில் தான் செய்யணும். இப்போ இதை சென்டர் பாட்டில் வச்சு ஊற்றிக்கோங்க. ஓடிஜி பார்த்திங்கன்னா நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சாக்லேட் கேக் நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்து ஸ்டிக் விட்டு பாருங்கள். உள்ளே எங்கேயும் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி ஸ்டிக் வச்சும் செக் பண்ணலாம். இந்த மாதிரி கை வச்சு அழுத்தினா எடுக்கும் போது மேலே வந்துருச்சுன்னா உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆறட்டும். ஆறுனக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மேலே இருக்க ப்ரௌன் கலர் பீசஸ்லாம் கட் பண்ணிடலாம். சைடில் இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக 3 லேயராக கட் பண்ணிக்கலாம்.
உள்ளே பாருங்கள் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வெந்திருக்கு. கேக் பார்த்திங்கன்னா இப்போ நான் 3 லேயராக கட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டேன். விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி நான் பிளாக் ஃபாரஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இந்த ட்ரேயில் நகராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு லேயர் கேக் எடுத்து பாட்டம் மேலே இருக்கு இல்லையா, அந்த பீஸ் வந்து இப்போ நம்ம பாட்டமில் வைக்க போகிறோம். இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், கையில் தொட்டு பார்க்கும் போது இந்த ஈரப்பதத்தில் இருக்கணும். அடுத்ததாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டேன். அடுத்த லேயர் எடுத்து மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலேயும் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக க்ரீம் போட்டுக்கோங்க. இதுவும் அதே போல் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க லேயரும் மேலே வச்சுக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க லேயரும் மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து க்ரீம் கவர் பண்ணிவிடுங்க. மேலே சைடில் ஃபுல்லாக க்ரீம் போட்டு கவர் பண்ணிடலாம். கேக் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது கேக் ஸ்டாண்ட்லேருந்து கேக் போர்டுக்கு மாற்றிடலாம். போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. கேக்கோட சென்டர் பார்ட்டில் வச்சு மெதுவாக தூக்கி இதில் ஃபிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுத்ததாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஐசிங் பேக்கில் பூ மாதிரி ஒரு டிசைன் நாசில் போட்டிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக ஒயிட் கலரில் பாதி, வேறு கலரில் பாதி பண்ணிக்கலாம். அப்படியே பூ மாதிரி போட்டுட்டு வரேன். இதே போல் கேப் விட்டு போட்டுருங்க. ஒயிட் வந்து ஃபுல்லாக போட்டேன். நடுவில் கேப் இருக்க இடத்துல பிங்க் கலர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஒயிட் வித் பிங்க்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. கேக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன்.
சில்வர் பால்ஸ் வந்து ஒவ்வொரு ரோஸ்க்கு சென்டர்லேயும் வச்சுக்கலாம். இதே போல் எல்லா ரோஸ் சென்டர்லேயும் வச்சுக்கோங்க. நம்மளோட அருமையான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான நல்ல டேஸ்டான பர்த்டே கேக் வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.